வணக்கம் மக்களே. ஏலகிரி ட்ரிப் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2. இப்போது நான் ஆல்மோஸ்ட் ஏலகிரி ரீச் ஆக போகிறேங்க. இன்னும் ஒரு 7.5 கிலோமீட்டரில் நான் ரூம்க்கே ரீச் ஆயிடுவேன். இந்த ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷன் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரிலங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் 9 o'clockலாம் அடிவாரத்துக்கு ரீச் ஆகிட்டேன். இப்போது 9:20. நான் 20 மினிட்ஸ்க்குள்ளே ஏலகிரி ரீச் ஆகிட்டேங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஹீட்னஸ் தாங்க, ஹாட்டாக தான் இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஃபீலே இல்லைங்க. பாருங்கள், வெஹிக்கிள்ஸ் ஒன்று 2 என்ற அளவுக்கு தாங்க வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸே இல்லைங்க. ஐ திங்க் பார்த்தீங்கன்னா சென்னை, காட்பாடி இந்த மாதிரி இருக்கவங்க பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணுங்கிறக்காண்டி இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பெங்களூர்லேருந்தும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு அடிவாரத்தில் ஒரு 6-7 வண்டி பெங்களூர் வண்டி பார்த்தேங்க. என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏலகிரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அவுட்டரில் ரூம் போட்டிருக்காங்க. ஜேஎஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு. அங்கேருந்து லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த லொக்கேஷன் போட்டுட்டு நான் போயிட்டுருக்கேங்க. பாருங்கள், நைட்டில் ஹில்ஸில், இது ஹில்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. நார்மலாக கேரளா இந்த மாதிரி, ஊட்டி இந்த மாதிரி போகிற ஹில்ஸோட இது கொஞ்சம் டிஃபராக தான் இருக்குது. இன்னும் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது. ரோட்டில் எந்த வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட்டுமே இல்லைங்க. வளைவும் பார்த்தீங்கன்னா கீழே ஏர்பின் பண்ணிருந்ததுங்க. இப்போ நான் பக்கமாக வந்துட்டேங்க, ரூம் பக்கமாக வந்துட்டேங்க. நான் இந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு செட்டு ஆல்ரெடி வந்திருந்தாங்க. அவங்க செம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கார்டன், ஜேஎஸ் கார்டன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸ்விம்மிங் பூலோட ரூமுங்க சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு இந்த காலையில் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 3ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க.